ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தைகளாக என்ன இருந்தது என்று சொன்னால் அஸ்ஸலா அஸ்ஸலா என்று அல்லாஹ்வுடைய தொழுகை 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 அல்லாஹ்வுடைய தூதர் அப்புறம் சொன்னாங்க அடிமைகளுடைய உரிமை பற்றி இத்தகுல்லாஹ் ஃபிமா மலக்கத் ஐமானிக்கும் என்றார்கள். மத்தவங்க அத பிறருடைய உரிமையை பற்றி தன்னுடைய கடைசி நேர காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சொன்னது அஸ்ஸலா 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 என்றார்கள். இறைவன் தன்னுடைய திருமறையில் இதை விட அதிகமாக எந்த வார்த்தையும் பயன்படுத்தியதில்லை. இந்த கடமையை நிறைவேற்றும்படி வலியுறுத்தியதை போன்று வேறு எதையும் அதிகமாக வலியுறுத்தியதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அதிகம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட இந்த உலகத்துல ஒரு 50,000 கோடி சம்பாரிச்சவன் தான் பிள்ளைங்களுக்காக சம்பாரிச்சவன் சாகும்போது என்ன சொல்லு சாமா அதை பத்தி தான் கவலைப்படுவான். இந்த இங்க பிரிச்சு கொடுத்துரு, அது அங்க கொடுத்துரு, இது இவனை கொடுத்துரு, இது இங்க கொடுத்துரு சொல்லுவானா இல்லையா? முக்கியத்துவம் தெரிந்தவன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முக்கியத்துவம் தெரியும். எது முக்கியமானது, தான் வாழ்நாளில் சம்பாதித்த சொத்துகளில், தன் வாழ்நாளில் தன்னுடைய சமூகத்துக்கு விட்டு செல்லக்கூடிய செயல்பாடுகளில் மிக அத்தியாவசியமானது தொழுகை என்பதனால் தான் தொழுகை 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 என்றார் அல்லாஹ்.